வெளியே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கோபி கூட பேசிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து கோபியோட ஃப்ரெண்டு வந்து வக்கீல கூட்டிட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறமா பாத்தியில சரியா உங்க அம்மா எப்படி என்னை ஒரு நாள் ஃபுல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டான்னு சொல்லிட்டு இதை நான் ஜென்மத்துக்கு மறக்கவே மாட்டேன். அவள் வந்து ஜெயிச்சிட்டா அப்படிங்கிற சந்தோஷத்தை வந்து அவளுக்கு கண்டிப்பா நான் கொடுக்கவே மாட்டேன். எப்படியாவது எத்தனை செலவு பண்ணாலும் சரி பெரிய வக்கீலா பார்த்து நான் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஏப்பா நீங்க செஞ்சதும் தப்பு தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு செலியா சொல்றாரு. ஓ அப்படியா, நீயும் உங்க அம்மா பக்கம் சாஞ்சிட்டியா? நீங்க வரதுக்கு முன்னாடி உங்க அம்மா உங்ககிட்ட எவ்வளவு பெரிய கதையெல்லாம் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். அதை நீ நம்பிட்டியா அப்படின்னு சொல்றாரு. செலியா வந்து பேசாம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வக்கீல எல்லாமே பார்த்துட்டே இருக்காங்க. இவ்வளோ ஆணவமெல்லாம் அந்த பொம்பளைக்கு ஆகக்கூடாது, அத்தனை திமிர் பிடிச்சி அலையிற அந்த பாக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவளை ஜெயிச்ச சந்தோஷம் எனக்கு வேணும், பார்த்துக்கிறேன் அவளை அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த வக்கீல் இருந்துட்டு, சார் கவலைப்படாதீங்க விடுங்க சார், அந்த ஷெஃப் மட்டும் தான் அவங்க பக்கம் இருக்காங்க, அந்த ஷெஃபை எப்படி கவனிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு ஹியரிங்க்கு வரும்போது பார்த்துக்கலாம் சார், விடுங்க சார் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செந்தில் சொல்றாரு. சரி நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிளம்பிடுறாரு. அவர் கிளம்பினோடனே செந்தில் வந்துட்டு, டே இங்கே பாரு இப்போவாது கவலை விடு, பேசாம இரு, வீட்டுக்கு போய் நிம்மதியாக படுத்து தூங்கு, உனக்கு இப்போ தான் தேவை அப்படின்னு சொல்றாரு. அதை விட்டு போட்டு பாக்கியாட்ட போய் அது இதுன்னு சொல்லி சண்டை போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. அதை கேட்டோன்னு கோபிக்கு வந்து எரிச்சல் ஆயிருது. டே இங்கே பாரு, இந்த கேஸ்ல இருந்து என்னை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக நீ எவ்வளவோ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதுக்காக உனக்கு வாழ்நாள் பூரா நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனால் அதுக்காக நீ வந்து என்கிட்ட அது இதுன்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணாத, புரியுதா அப்படின்னு சொல்றாரு. டே நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீ அந்த விஷயத்துல எல்லாம் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து ஆணவமா பேசுறாரு. உடனே செந்தில் இருந்துட்டு, சரி உன்னை திருத்த முடியாது, சரிவா நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஜாமீன்ல விட்டதுக்கு வேண்டி உன்னை போலீஸ் வண்டியில எல்லாம் கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏ இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்றாரு. அதை கேட்டோன்னு செந்தில் இருந்துட்டு, டே சும்மா ஜஸ்ட் ஃபன்னுக்கு சொன்னேன்டா, வாடா போலாம் அப்படின்னு சொல்றாரு. உன்னோட ஜோக் ரொம்ப கேவலமா இருக்கு, போடா நீ கிளம்பு, நான் போய்க்குவேன் அப்படின்னு சொல்றாரு. சரி சரியா நீ போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. சரி வந்துட்டு, சரி வாங்கப்பா நான் உங்களை ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. வேண்டாம் வேண்டாம், நீ ஒன்னும் என்ன ட்ராப் பண்ண வேண்டாம், நீயும் உங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு தானே என்ன நம்பல அப்படின்னு சொல்லவும், பா ஏன்ப்பா இதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க சும்மா அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு ரெண்டு பேரும் நீங்க கிளம்புங்க, நான் ஆட்டோ பஸ்ஸை பிடிச்சி நான் என் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிளம்பி வெளியே போயிடுறாரு. அதை பார்த்தோன்னு செலியா இருந்துட்டு, என்ன அப்பா இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட சொல்லவும், செந்தில் வந்துட்டு, சரி விடு செலியா, அவன் வந்து கோவமா இருக்கான், அதனால தான் அப்படி நடந்துக்கிறான், சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க பாத்தீங்கன்னா பாக்கியோட வீட்டு காமிக்கிறாங்க. பாக்கியா கிச்சன்ல வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இனியா வந்து மேலே மாடியில இருந்து கீழே இறங்கி வந்துட்டு கிச்சன் எட்டி பார்த்துட்டு பாக்கியாவை வந்து முறைக்கிறாங்க. பாக்கியா என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக வீட்டுக்குள்ளே வராங்க ஈஸ்வரி. அப்போ ஈஸ்வரியை பார்த்தோன்னா, வாங்க பாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. என்ன இனியா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, வாங்க இங்கே நியூஸை பார்த்தீங்களா இல்லையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணுறாங்க. அப்போ கிச்சன்லேருந்து பாக்கியா செல்வி எல்லாருமே வந்துடுறாங்க. அங்கே வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்து ரிப்போர்ட்டர்கிட்ட பேசியே இருக்கக்கூடாது, இங்கே பாருங்க இப்போ டிவியில் என்ன நல்லா போடுறாங்கன்னு சொல்லிட்டு இனியா வந்து டிவி ஆன் பண்ணுறாங்க. அப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா லைவ் நியூஸ் போயிட்டு இருக்கு. ஒரு ரிப்போர்ட்டர் வந்து, நம்ம வந்து இப்போ பாக்கியோட வீட்டு முன்னால் தான் நின்றுட்டு இருக்கோம், பாக்கியா மேடம் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த கோபி மேலே, அந்த கோபியும் அவரோட இரண்டாவது மனைவி ராதிகாவும் சேர்ந்து தான் வந்து பாக்யாவுக்கு எதிராக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ராதிகாவை துணைக்கு சேர்த்துக்கிட்டு தான் இந்த கோபி வந்து அந்த பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து கெட்டுப்போன கறியை கலந்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த பாக்யா மேடத்தை அழிக்கிறதுக்காக சதி திட்டம் தீட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு இனியா சொல்லவும், என்ன இது ராதிகாவை பற்றியெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நியூஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாக்யா. அதோட மட்டும் இல்லாமல் ராதிகா வந்து கோபிக்கு வந்து செகண்ட் வைஃப் தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கும் போது, இவன் இந்த ரெண்டு குடும்பத்துக்கு இடையில எப்போவுமே அடிக்கடி இந்த மாதிரி சண்டை சச்சரவு வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து ராதிகா கர்ப்பமாக இருந்ததாகவும், கொஞ்ச நாளைக்கு முன்னால் ராதிகாவோட அம்மா வந்து கோபியோட அம்மா ஈஸ்வரி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, தன் பொண்ணோட கருவை கலைக்கிறதுக்காக அந்த ஈஸ்வரி முயற்சி பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. தேட்டரில் போய் நம்ம பார்க்குற படங்களை விட அதிகமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த குடும்பத்தை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு, அதை பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மேலே மேலே சொல்லிகிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் கேட்க ஈஸ்வரிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது. ரிமோட் எடுத்து டிவி ஆஃப் பண்ணிட்டு, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, இதுக்கு தானே நீ காத்துக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவை பார்த்து கேட்குறாங்க. உடனே பாக்யோட மருமக இருந்துட்டு, என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க, ஆண்டி என்னெல்லாம் சொல்லலையோ அதையெல்லாம் சேர்த்து இந்த டிவியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆண்டி எப்போ அந்த மாதிரிலாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ போய் கோபி மேலே கேஸ் கொடுத்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே செல்வி இருந்துட்டு, ஏமா கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஈஸ்வரிக்கு கோவம் வந்துருது. எனக்கு ஒன்று மனசாட்சி பற்றி நீ ஒன்றும் கிளாஸ் எடுக்க வேண்டியதில்லை, வாயை மூடிட்டு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை சொல்லிடுறாங்க. இத்தனை பேர் இருக்கிறோம், யாருக்கிட்டே எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு கமக்கமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேல்ல, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், யார்ட்டையாவது நீ ஏதாவது சொன்னையா, இருக்கிறவங்க பற்றி உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது கவலை இருக்கா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்குறாங்க. நான் எதுக்கு கவலைப்படணும், என்னை பற்றி யாராவது கவலைப்பட்டீங்களா, ஊருக்குள்ள இருக்க யாரோ தானே அந்த சாப்பாடு சாப்பிட்றாங்க, யார் சத்தா என்னங்கிற கவலை இல்லாமல் உங்கள் பையன் வந்து அவர் இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருப்பாரு, அவருக்காக நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்குறாங்க. அதுக்கு உடனே ஈஸ்வரி இருந்து, என்ன பற்றியும் கோபி பற்றி எப்படி எல்லாம் தரக்குறைவாக பேசிட்டு இருக்காங்க பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே பாக்யா இருந்துட்டு, 2 நாள் முன்னால் என்ன பற்றியும் தான் டிவியில் நியூஸில் எல்லாத்தையுமே ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாரும் என்ன தப்பாக பேசும்போது எனக்காக நீங்கள் கவலைப்பட்டீங்க இல்லையா, அந்த கவலைப்பட்டது உண்மை அப்படின்னு இப்போ வந்து இந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பாக்யா சொல்கிறாங்க. அப்போ வந்து ஈஸ்வரி உடனே தலை குமிச்சு நிற்கிறாங்க. உடனே ஈஸ்வரி இருந்துட்டு, என்னடா இவ இத்தனை நாள் நம்ம பக்கம் நின்றுட்டு இப்போ வந்து கோபிக்கு பக்கத்தை சாஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறியா, நீ நினைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஆனால் நான் வந்து நிஜமாவே கோபி பக்கம்லாம் சாயல, நம்ம குடும்பத்தை நினச்சி தான் சொல்லிட்டு இருக்கேன், இப்போவே அக்கம் பக்கத்துல எல்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னு நீ கேட்குற இல்லை
உங்கள் குடும்பத்துக்குனே தனியாக போலீஸ் ஸ்டேஷன் வேணுமா அப்படின்னு நல்லா காதுபடவே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ பார்க்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் கிடையாது, நீ வந்து தனியால் கிடையாது பாக்கியா, உனக்கு வந்து பிள்ளை இருக்குது. நாளைக்கு இனியாக்கே இன்னும் 2-3 வருஷத்தில் வந்து கல்யாணம் பண்ணணும். அப்போ கல்யாணம் பண்ண பார்க்க வர்றவங்க வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து பேச வர போகும்போது அக்கம் பக்கத்தில் எல்லாம் விசாரிப்பாங்க. அப்போ வந்து 1க்கு 2 இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் மனசில் வச்சுட்டு தான் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன பாக்கியா எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்கேன், நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்குறாங்க. நான் எந்த தப்புமே பண்ணலையாத்த, இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஆரம்ப புள்ளி வந்து கோபி தான். அதுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் தான் நான் பண்ணினேன். அதுவும் என்னோட ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் தலையிட்டதுனால தான் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்கு வந்து இந்த மீடியாக்காரங்களோ பக்கத்தில் இருக்கிறவங்களோ கண்ணு மூக்கு காது வச்சு பேசுறதுக்கெல்லாம் நான் பொறுப்பெடுத்துக்க முடியாது. இத்தனை நாளாக எல்லா விஷயத்துக்கும் நான் பொறுப்பெடுத்து நான் வந்து சலிச்சு போயிட்டேன். இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் வந்து நான் பேச தயாராக இல்லை. என்னோட ரெஸ்டாரண்ட்டோட இதில் பிரச்சனை பண்ணணுங்காட்டி தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இனிமேல் நான் வந்து என் ரெஸ்டாரண்ட்டு நான் உண்டுன்னு சொல்லி இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே இப்போவும் நான் சொல்கிறத நீ கேட்காம புரிஞ்சுக்காம தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட்டை நீ எப்போ ஆரம்பிச்சியோ அதுலேருந்து தான் வந்து உனக்கு இதுதான் முக்கியமாக போச்சு குடும்பத்தை விட அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி பேசுகிறாங்க. எப்போ நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சியோ அப்போவே நீ நிறைய மாறிட்ட. உனக்கு வந்து இந்த குடும்பத்தில் நடக்கிறதோ எதுவுமே யாரை பற்றியுமே கவலை கிடையாது. வேலைன்னு அந்த ரெஸ்டாரண்ட்டை கட்டிகிட்டே அழுதுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா பாக்கியா இருந்துட்டு, ஆமாம் எனக்கு வந்து என்னோட பிஸ்னஸ் தான் முக்கியம், என்னோட பிஸ்னஸ்ஸு என்னோட சுயமரியாதை தான் முக்கியம். இனிமேல் வந்து நான் எனக்காக தான் வாழ போகிறேன், என்னோட பிஸ்னஸை தான் நல்லா கவனிக்க போகிறேன், என்னோட சுயமரியாதையோட தான் நான் தனியாக நின்று வாழணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்காக வந்து நான் நிறைய விட்டு கொடுத்து போயிட்டேன். இனிமேல் வந்து யாருக்காகவும் என்ன இழக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து செலியை வந்து வீட்டுக்குள்ளே வராரு. செலியை பார்த்தோன்னா ஈஸ்வரி ஓடி போய், டே உங்கள் அப்பா போய் நீ பாத்தியாடா செலியா, என்ன எப்படிடா இருக்காம அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாக்கியா வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா வந்து வெளியே வந்துட்டாரு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு செலியை சொல்லவும் அப்படி இனியா முகத்தில் அப்படியே சந்தோஷமா இருக்குது. பாக்கியா வந்து அப்படியே அதிர்ச்சியாகி பார்த்துட்டு இருக்காங்க. கோபி வந்து வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஈஸ்வரிக்கு வந்து சந்தோஷமாயிருது. அப்பாடா இனிமேல் அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே செலியை இருந்துட்டு, இல்லை பாட்டி அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும், என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்பா இப்போதைக்கு ஜாமீனில் தான் பாட்டி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்போ இந்த பிரச்சனை எல்லாமே முழுசாக சரியாக இருக்க எந்த வாய்ப்புமே இல்லையாடா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ வந்து செலியை வந்து பாக்கியாவை அப்படியே திரும்பி பார்த்துட்டு, அதுக்கு ஒரே ஒரு வழிதா பாட்டி இருக்குது, அம்மா வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் இந்த பிரச்சனை எல்லாமே முழுசாக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் பாக்கியாவை பார்த்து செலியா இருந்துட்டு, அம்மா நான் சொல்கிறது கேளுங்கம்மா, அப்பா வந்து இனிமேல் உங்கள் பக்கமே தலை காட்ட மாட்டார், அப்பா வந்து உங்கள் விஷயத்தில் எதுலையுமே தலையிடாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு கேஸை வாபஸ் வாங்குங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பாக்கியா வந்து திரும்பி அப்படியே செலியனை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரியும் சேர்ந்துக்கிட்டு, நான் போய் கோபிக்கிட்ட பேசுகிறேன் பாக்கியா, அவன் போய் நல்லா அவனை திட்டுறேன், உன் பக்கமே அவன் இனிமேல் தலை வச்சு படுக்க மாட்டான், அவன் விஷயத்தில் எதுவுமே தலையிடக்கூடாதுன்னு சொல்லி அவனை நல்லா மிரட்டிட்டு வரேன், அதனால் நான் வந்து சொல்கிறது கேளு, நீ போய் அந்த கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இனியாவும், அம்மா நீ கேஸை வாபஸ் வாங்குமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.